வெல்கம் டு ஜானிவா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய கண்டென்ட் எதை பற்றினா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏல நியூ ரெகுலேஷன் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, 2025 ரெகுலேஷன். ஸோ இந்த ரெகுலேஷனில் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செம்மில் நீங்கள் பார்க்கக்கூடிய சப்ஜெக்டில் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் இது வந்து உங்களுக்கு நான் ஃபங்க்ஷனல் எலெக்டிவ் தான். ஸோ இந்த சப்ஜெக்டில் நீங்கள் என்னெல்லாம் கான்செப்ட் வந்து தெரிஞ்சிக்க போகிறீங்க அப்படின்றத பற்றியும், பிஃபோர் தட் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்றது நம்மளோட எப்படி எம்பிஏவோட எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்றதையும் நம்ம இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்டர்பிரினர் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இண்டிவிஜுவல் யார் வந்து ஒரு பிஸ்னஸை ஓனாக அவங்களோட தாட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அண்ட் தென் அவங்களே அந்த பிஸ்னஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க் வந்தாலும் சரி ஆர்எல்ஸ் ப்ராஃபிட் வந்தாலும் சரி அவங்களே என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ ரிஸ்க் வந்தாலும் பேர் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் வந்தாலும் என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க ஒரு சோல் பர்சன், அவங்க பிஸ்னஸை வழிநடத்தி கொண்டு போகிறாங்க. அவங்களோட தாட்ஸ் இல்லை அவங்களோட ஐடியாஸ் அவங்களுடைய பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்சனை நம்ம ஆண்டர்பிரினர் அப்படின்ட்டு சொல்கிறோம். உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் விஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போது ஒரு ஆண்டர்பிரினர் நினைக்கிறாரு அவருடைய பிஸ்னஸில் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு இந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை கெயின் பண்ணணும், ஸோ இந்த ப்ராடக்டை இந்த அளவுக்கு ரீச்சுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் நம்ம பிஸ்னஸ் எந்த அளவில் இருக்கணும் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணுறது தான் இந்த விஷன். ஸோ இந்த விஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் தான் அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒர்க் பேஷன். ஸோ இந்த ஒர்க் பேஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒருத்தர் ஒர்க்கை செய்கிறதுக்கு ரொம்ப எந்தூசியஸ்டிக்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதை பற்றி ஐடியா தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா மேபி அவருக்கு குக் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக சொல்லலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் கேம். இப்போது ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண கஸ்டமர் வரல, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் வந்து வரலை அப்படின்னா அதுவே ஸ்டாண்டர்ட்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த டைமுக்கு அது வராமல் இருக்கலாம், இன் ஃப்யூச்சரில் அது வரலாம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டர்பிரினருக்கு இருக்கணும். ஒன்று பார்த்திங்கன்னா அடாப்டபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ ஒரு வில்லிங்னஸ், அதாவது ஒரு சேஞ்சிங் சர்க்கம்டன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ன பொழுதிலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியதும் அக்செப்ட் பண்ண வேண்டியதாகவும், அண்ட் தென் சில ஃப்ளெக்சிபிள் நெகிழ்வுத்தன்மையான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடியதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் ஆண்டர்பிரினருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்டை எப்படியெல்லாம் சேல் பண்ணலாம், ஸோ வந்து ப்ராடக்டை பற்றின ஐடியாஸை நம்ம எப்படி வந்து கஸ்டமர்ஸ்க்கு கன்வே பண்ணலாம், ப்ராடக்ட் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டர்பிரினருக்குரியது தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி. இப்போ ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு அவர் வந்து எப்படி க்ரியேட்டிவாக பண்ணுறாங்க, இல்லை எல்லாருமே அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறாங்க, நம்மளுடைய ப்ராடக்ட் நம்மளோட பிஸ்னஸை வந்து எப்படி க்ரியேட்டிவிட்டியாகவும் அண்ட் பர்சிவ்னஸாகவும் நம்ம வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பர்சனல் ஸ்கில். ஸோ இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்லை பொறுத்தளவில் நம்ம ப்ராடக்ட்டை கம்யூனிகேட் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும், அதை பற்றின நாலேஜாக இருக்கட்டும், அது நமக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஆண்டர்பிரினரால் அவருடைய ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும் இல்லைங்களா. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஓரியன்டேஷன். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்டோடைய டியூரேஷன் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு, அதாவது இந்த டைம் பீரியடில் இந்த ப்ராடக்ட்க்கு வந்து டிமாண்ட் இருக்குது, ஆர்எல்ஸ் இந்த டைம் பீரியட் இப்போ நம்ம மேனுஃபேக்சர் பண்ணதை இதுக்குள்ளே அதை நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த ஸ்கில்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக நம்ம ஆண்டர்பிரினருக்கு பார்க்குறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் லெவலில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வந்து அவருக்கு ப்ராப்பராக கண்ட்ரோல் வந்து பண்ண தெரியணும். ஸோ இதில் வந்து எஃபிஷியண்ட்டாக நம்ம எதெல்லாம் வந்து அலோகேட் பண்ணுறோம், நம்ம ஃபண்ட் அலோகேட் பண்ணுறோன்னா அது சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, ஸோ இதில் லாஸ் இருக்கா, நம்மளுடைய பிளான் என்ன, அதில் பர்ஃபார்மன்ஸ் என்ன, ஸோ அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது வரக்கூடிய எவல்யூஷன் பண்ணிவிட்டு வரக்கூடிய ரிசல்ட்டு ஓகே அப்படின்னா அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். அந்த ஆர்எல்ஸ் ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணி ஸோ அதை வந்து ஃபீட்பேக் எடுத்து நம்ம வந்து ப்ராசஸ் வந்து மேக் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்கில். ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு பிஸ்னஸை கொண்டு போகிறாரு அப்படின்னும் பொழுது அவருக்குன்னு இருக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங், ஒரு முடிவு எடுக்கக்கூடிய திறன் வந்து அவருக்கு கண்டிப்பாக வந்து இருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டை வந்து எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, ஸோ அந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டர்பிரினருக்கு இருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் டேக்கிங். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து இருக்கணும். ஸோ அந்த
கேப்பபிள் இருக்கும் பொழுது தான் நம்மளால் எந்த ஒரு லாஸுமே வராமல், அல்லது ஒரு வேளை லாஸே வந்தாலும் அந்த லாஸ் எப்படி ஓவர் கம் பண்ணி அகெயின் அதே பிஸ்னஸில் ப்ராஃபிட்டை கெயின் பண்ணுறது அப்படின்றதும் நம்மளால் வந்து பண்ண முடியும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் என்ன அப்படின்றத நம்மளோட எண்ட் யூஸருக்கு புரிய வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸை நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ கஸ்டமரை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது, அந்த ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும்பொழுது தான் அந்த ப்ராடக்ட்டை அவங்களால வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ அது வந்து நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவில் உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஆண்டர்ப்ரனர், அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டல், உங்களுக்கு தெரிஞ்ச ரிசோர்ஸ், உங்களோட ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய டேலண்ட்டை வச்சு தான் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க. ஸோ இதை சார்ந்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப் சப்ஜெக்டில் நம்ம ஃபுல்லாகவே படிப்போம். அண்ட் தென் நம்ம பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அண்ட் தென் பிஸ்னஸை வந்து எப்படி வந்து லான்ச் பண்ண போகிறோம், அண்ட் தென் அதுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வந்து என்ன, உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்டில் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து எம்பிஏ பொறுத்தளவில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எம்பிஏ பொறுத்தளவில் எந்த பிஸ்னஸ் எடுத்தீங்க அப்படின்னாலுமே மேனேஜ்மெண்ட் பண்ணுறக்கூடிய அந்த கெப்பாசிட்டி நீங்கள் கெயின் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களால் ஒரு பிஸ்னஸை நியூவாக வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே வந்து இந்த எம்பிஏ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பர் பிளான் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கோர் பண்ணுறதோட சார்ந்து உங்களால் ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் தென் இது ஓரியன்டான ஆன்லைன் டியூஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.